வணக்கம். வெற்றிக்கு நல்ல பழக்கவழக்கங்கள் ரொம்ப முக்கியம்னு நமக்கு தெரியும். ஆனா, தாமஸ் சி கோர்லியோட பணக்கார பழக்கவழக்கங்கள் புத்தகத்துல ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. ஆமா. அவர் என்ன சொல்றாருன்னா, வெறும் பழக்கங்கள் மட்டும் முக்கியம் இல்ல. கரெக்ட். அந்த பழக்கங்கள் எப்படி வாய்ப்புங்கிற அதிர்ஷ்டத்தை ஒரு காந்தம் மாதிரி நம்ம பக்கம் இழுக்குதுங்கிறது தான் அசல் ரகசியமே. ஆமா, நாம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, அவங்க ரொம்ப லக்கி அப்படின்னு. ஆனா கோர்லி சொல்றாரு, அதிர்ஷ்டங்கிறது அது பாட்டுக்கு வர்ற விஷயம் இல்ல. நாமளே உருவாக்குற ஒண்ணு. ஆமா, நாம தினமும் செய்யற சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து நாமளே உருவாக்குறது. உங்க வாழ்க்கையே மாத்தக்கூடிய அந்த அதிர்ஷ்டத்தை எப்படி நாமளே உருவாக்கிக்கிறதுன்னு தான் இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். ஆமா, அந்த அதிர்ஷ்டம்ங்கிற வார்த்தைய கோர்லி உடைக்கிற விதம் தான் இந்த புத்தகத்தோட சிறப்பம்சமே. அவர் அதிர்ஷ்டத்தை 4 வகையா பிரிக்கிறார். 4 வகையா? ஆமா. ஒண்ணு என்பதில் நம்ம கண்ட்ரோல்ல இல்லாதது. ஒண்ணு பெரிய தற்செயல் நல்ல அதிர்ஷ்டம். திடீர்னு லாட்டரி அடிக்கிற மாதிரி. ஓகே. 2வது பெரிய தற்செயல் கெட்ட அதிர்ஷ்டம். நம்ம தப்பே இல்லாம வர்ற திடீர் பின்னடைவுகள். இது 2க்காகவும் நாம ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, அப்போ நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிற அந்த மத்த 2 வகைகள் என்ன? அதுதான் முக்கியம்னு நினைக்கிறேன். நிச்சயமா. 3வது வகை தான் வாய்ப்பு எனும் அதிர்ஷ்டம். ஆப்பர்ச்சுனிட்டி லக். ஆ, இதுதான் ஆட்டத்தையே மாத்துற விஷயம். அதேதான். இது நம்மளோட நல்ல பழக்க வழக்கங்கள், ஒழுக்கம், நாம தினமும் போடுற உழைப்பு மூலமா உருவாகிறது. பல வருஷமா ஒரு செடிக்கு தண்ணி ஊத்தி அது வளர்ந்து கனி கொடுக்கற மாதிரி. புரியுது. 4வது வகை தீங்கு விளைவிக்கும் அதிர்ஷ்டம். டெட்ரிமெண்டல் லக். இதுவும் நம்ம கையில தான் இருக்கு. அப்படியா? அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம கெட்ட பழக்கங்களால, நேரத்தை வீணடிக்கிறதால, நாமளே நமக்கு வரவழைச்சுக்கிற துரதிர்ஷ்டம் இது. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ கேள்வி இதுதான், நாம தற்செயலா வர அதிர்ஷ்டத்துக்காக காத்துட்டு இருக்க போறோமா? இல்ல, நமக்கான வாய்ப்பு அதிர்ஷ்டத்தை நாமளே உருவாக்க போறோமா? ஆமா. அப்படி உருவாக்கணும்னா அதுக்கு முதல் படி என்ன? ம். இத புரிஞ்சுக்க ரேசாங்கிற ஒரு கல்லூரி மாணவியோட கதையை எடுத்துக்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச ஒரு யூடியூபர் தன்னோட வெற்றிக்கு காரணமான பழக்கங்கள்னு ஒரு லிஸ்ட் போடுறார். ஓகே. இது நிறைய பேர் ரிலேட் பண்ணிப்பாங்க. ஆமா. அத பார்த்ததும் ரேசாக்கு பயங்கர உத்வேகம். காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறது, உடற்பயிற்சி, ஜேர்னலிங்னு எல்லாத்தையும் அடுத்த நாளே ஆரம்பிச்சாங்க. சூப்பர். முதல் 2 நாள்லாம் பிரமாதமா போச்சு. ஆனா ஒரு வாரத்திலேயே எல்லாம் தடம் புரண்டு கடைசியில மொத்தமா விட்டுட்டாங்க. இது நம்மள பலருக்கும் நடந்திருக்கும். ரேசா ஏன் தோல்வி அடைஞ்சாங்கிறதுல தான் நமக்கான பாடம் இருக்கு. என்ன பாடம் அது? அவங்க ஃபாலோ பண்ண நினைச்ச பழக்கங்கள் அந்த யூடியூபரோட வாழ்க்கை முறைக்கு சரியா இருக்கலாம். ஆனா ரேசாவுக்கு அது பொருந்தல. ஓ. அதை தொடர்ந்து செய்யறதுக்கு அவங்களுக்கு உள்ளிருந்து ஒரு உண்மையான உந்துதல் இல்ல. இது ஒரு காஸ்டியூம் மாதிரி. பார்க்க அழகா இருந்தாலும் நமக்கு செட் ஆகலைன்னா ரொம்ப நேரம் போட்டுக்க முடியாது. ம். ஆனா இது கொஞ்சம் குழப்பமா இல்லையா? வெற்றி பெற்ற பலரும் காலையில 5 மணிக்கு எழுந்திருங்கன்னு ஒரே மாதிரி தானே சொல்றாங்க. அப்போ ஒருத்தரோட பழக்கத்தை நம்ம ஒரு உத்வேகமா எடுத்துக்கிறதுக்கும் அதை அப்படியே கண்மூடித்தனமா பின்பற்றுவதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அருமையான கேள்வி. உத்வேகம்ங்கிறது தொடக்கப்புள்ளி. ஆனா கண்மூடித்தனமா பின்பற்றுவது தோல்விக்கு வழி. வித்தியாசம் ஏன் என்ற கேள்வியில் இருக்கு. ஏன்? அந்த யூடியூபர் ஏன் 5 மணிக்கு எந்திரிக்கிறார்? ஒருவேளை அவருக்கு அப்போதான் அமைதியா வேலை செய்ய முடியுதா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு ராத்திரியில தான் நல்ல கவனிச்சிதறாம வேலை செய்ய முடியுதுன்னா நீங்க ஏன் 5 மணிக்கு எந்திரிக்கணும்? உண்மைதான். அதனால மத்தவங்க என்ன செய்யறாங்கன்னு பாக்கறத விட நமக்கு எது வேலை செய்யும்னு கண்டுபிடிக்கிறது தான் புத்திசாலித்தனம். எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரே ஷூ சைஸ் கிடையாது. சரி, அப்போ நமக்கான தனிப்பட்ட பழக்கங்களின் பட்டியலை எப்படி உருவாக்குறது? கோர்லி இதுக்கு சில படிகள் சொல்றாரு. முதல் படி நம்மளோட தற்போதைய வழக்கத்தை கவனிக்கிறது. இது ஏன் அவ்வளவு முக்கியம்? நம்மளோட இலக்குகளை முதல்ல முடிவு செய்ய வேண்டாமா? இது ஒரு பொதுவான தவறு. இலக்குகளை முடிவு செய்யறதுக்கு முன்னாடி உங்க நேரம் இப்போ எங்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆடிட்டிங் மாதிரி? அதேதான். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்க என்ன செய்றீங்கன்னு ஒரு வாரம் எழுதி பாருங்க. அப்போதான் தெரியும் எவ்வளவு நேரம் சமூக ஊடகங்கள்ல போகுது, எவ்வளவு நேரம் உண்மையிலே உருப்படியா செலவாகுதுன்னு. பிரச்சனை எங்க இருக்குன்னு தெரிஞ்சாதானே சரி பண்ண முடியும். உண்மைதான். நான் இத முதல்ல முயற்சி பண்ணும்போது தான் தெரிஞ்சது, ஒரு நாளைக்கு எவ்வளவு தடவை தேவையில்லாம போன் எடுத்து பாக்குறேன்னு. அந்த கணக்கு என்னையே பயமுறுத்திருச்சு. சரி, இந்த ஆடிட்டிங் முடிச்சதும் அடுத்த படி என்ன? அடுத்தது ஒரு பழக்க வழக்க டிராக்கர் உருவாக்குறது. ஒரு பேப்பரை 2ஆ பிரிச்சு இடது பக்கம் நல்ல பழக்கங்கள், வலது பக்கம் கெட்ட பழக்கங்கள்னு எழுதுங்க. ஓகே. உதாரணமா, காலையில எழுந்ததும் போனை பார்க்கறது ஒரு கெட்ட பழக்கம்னா அதுக்கு பதிலா 5 நிமிஷம் தியானம் செய்யறதுங்கிற நல்ல பழக்கத்தை சேர்க்கலாம். ஆம்.
கெட்ட பழக்கத்தை வெறுமனே நிறுத்த முயற்சி பண்றதை விட அத ஒரு நல்ல பழக்கத்தால மாத்துறது ரொம்ப சுலபம். இது ஒரு சூப்பரான யோசனை. அப்புறம் இத ஒரு 30 நாளைக்கு தொடர்ந்து செய்ய சொல்றாரு இல்லையா? 80% செஞ்சா கூட அது வெற்றின்னு சொல்றாரு. ஏன் 100% இல்ல? ஏன்னா பரிபூர்ணத்தை எதிர்பார்த்தா நம்ம ஒரு சின்ன தவறு செஞ்சா கூட மொத்தமா விட்டுடுவோம். ஐயோ இன்னைக்கு ஜிம்முக்கு போல, இனிமே போய் பிரயோஜனம் இல்லைன்னு நினைப்போம். சரிதான். ஆனா 80% இலக்கு வைக்கும்போது 1-2 நாள் தவறினாலும் மறுபடியும் தொடர்ந்து செய்ய ஒரு மனதைரியம் கிடைக்கும். முக்கியம் பரிபூரணம் இல்ல, தொடர்ச்சி தான். சின்னதா ஆரம்பிச்சு பொறுமையா இருக்கிறது தான் பெரிய மாற்றத்துக்கு வழிவகுக்கும். சரியா சொன்னீங்க. ஓகே. இப்போ நமக்கான தனிப்பட்ட பழக்கங்களின் பட்டியலை உருவாக்கிட்டோம். ஆனா இதையெல்லாம் தொடர்ந்து செய்யறதுக்கு நிறைய ஆற்றல் தேவைப்படும் இல்லையா? இங்கதான் கோர்லி சொல்லும் அடுத்த முக்கியமான விஷயம் வருது. அதாவது நமது ஆரோக்கியம். ஆமா, ஆற்றல் இல்லாம உலகத்திலேயே சிறந்த பழக்கங்கள் உங்ககிட்ட இருந்தாலும் பிரயோஜனம் இல்ல. இத விளக்க லிசா, மரியாங்கிற 2 தொழில் முனைவோரை ஒப்பிட்டு பார்க்கலாம். சொல்லுங்க. லிசா பல வருஷமா ஒரு அழகு சாதன பொருள் தொழில் நடத்திட்டு வராங்க. எப்பவும் பிஸி. ஆனா ராத்திரி நல்லா தூங்குனா கூட காலையில சோர்வாதான் உணர்றாங்க. அவங்க உற்பத்தி திறன் குறைஞ்சுகிட்டே வருது. இன்னொரு பக்கம் மரியா. அவங்க தொழில் ஆரம்பிச்சு 1 வருஷம்தான் ஆகுது. ஆனா அவங்க ஆரோக்கியத்துக்கு முதலிடம் கொடுத்தாங்க. சரிவிகித உணவு, தினமும் 30 நிமிஷம் ஏரோபிக் உடற்பயிற்சின்னு எப்பவும் ஆற்றலோட இருக்காங்க. ஆமா, இதனால அவங்களோட வேலையிலயும் கவனம் சிதறல, முடிவுகளும் தெளிவா இருக்கு. இந்த ஒப்பீடு காட்டுற உண்மை என்னன்னா, வெற்றி பெற்றவங்க தன்னோட இலக்குகளை எவ்வளவு முக்கியமா நினைக்கிறாங்களோ அதே அளவு ஆரோக்கியத்தையும் நினைக்கிறாங்க. ஆரோக்கியங்கிறது ஒரு செலவு இல்ல, அது ஒரு முதலீடு. உங்க உடம்பு தான் உங்க பெரிய சொத்து. கரெக்ட். அது நல்லா இருந்தாதான் மத்த எல்லாத்தையும் உங்களால அடைய முடியும். ஆற்றலும் கவனமும் இல்லைன்னா கண்ணு முன்னாடி வர்ற நல்ல வாய்ப்புகள் கூட நழுவி போயிடும். ஆனா இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அப்புறம் ஏன் நிறைய பேர் ஆரோக்கியத்தை ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்ல? ஏன்னா அவங்க உடனடி பலன்களை எதிர்பார்க்கறாங்க. இன்னைக்கு உடற்பயிற்சி செஞ்சா நாளைக்கே உடம்பு குறைஞ்சிடணும்னு நினைக்கிறாங்க. ஆரோக்கியங்கிறது ஒரு நீண்டகால விளையாட்டு. இது உங்க உற்பத்தி திறனை அதிகப்படுத்துது, படைப்பாற்றல தூண்டுது, மன அழுத்தத்தை குறைக்குது, நீண்ட காலத்துல மருத்துவ செலவுகளையும் குறைக்குது. இத ஒரு வாழ்க்கை முறையா பார்க்கணும், ஒரு தற்காலிக இலக்கா பார்க்கக்கூடாது. சரி, அப்போ நடைமுறையில என்ன செய்யலாம்? கோர்லி சொல்ற மாதிரி அடுத்த 30 நாளைக்கு நாம சாப்பிடுற கேலோரிய கணக்கு பார்க்கறது ஒரு நல்ல தொடக்கமா? அதுல முக்கியம் கணக்கு பார்க்கறது இல்ல, விழிப்புணர்வா இருக்கிறது. ஒரு ஆப் மூலமா இதை செய்யும்போது, ஓ இந்த சின்ன சமோசால இவ்ளோ கேலோரி இருக்கான்னு ஒரு புரிதல் வரும். அதுவே நம்ம உணவு பழக்கத்தை மாத்தும். ஆமா. அப்புறம் உடற்பயிற்சி. தினமும் 30 நிமிஷம் வேகமா நடக்கிறது இல்ல ஓடுறது கூட போதும். குறிப்பா காலையில உடற்பயிற்சி செய்யும்போது அது நாள் முழுவதுக்கும் ஒரு நேர்மறையான தொடக்கத்தை கொடுக்கும். நம்ம மூளையில என்டார்ஃபின் சுரந்து நம்மள சந்தோஷமா உணர வைக்கும். சுவாரஸ்யமா இருக்கு. நாம இப்போ பழக்கங்கள், ஆரோக்கியம் பத்தி பேசிட்டோம். இதெல்லாம் செல்வத்தை உருவாக்குறதுக்கு. ஆனா கோர்லியோட அடுத்த புள்ளி செல்வத்தை எப்படி செலவு செய்யாம இருக்கிறதுங்கறத பத்தி. மிதமான வாழ்க்கை முறை. ஆமா, இது கொஞ்சம் முரணா இல்லையா? முதல் பார்வையில் அப்படித்தான் தெரியும். ஆனா இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. அளவோடு வாழ்வதுன்னா கஞ்சத்தனமா இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல, சமநிலையோடு இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே. பல பேர் கொஞ்சம் பணம் வந்த உடனே விலையுயர்ந்த கார், பிராண்டட் ஆடைகள்னு செலவு செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. சமூக ஊடகங்கள்ல காட்டுற வாழ்க்கை முறையை வாழ முயற்சி செய்றாங்க. இது கடைசியில கடன்ல கொண்டு போய் விட்டுடும். அப்போ வெற்றிகரமான நபர்கள் இதை எப்படி கையாள்றாங்க? வாரன் பஃபெட் உதாரணம் ரொம்ப பிரபலம். அவர் ஒரு பில்லியனர். ஆனா 50 வருஷமா ஒரே வீட்ல தான் வாழ்றார். ஆமா, அவரு வெறும் சிக்கனமானவரா இல்ல இதுக்கு பின்னாடி வேற தத்துவம் இருக்கா? அது ஒரு ஆழமான தத்துவம் தான். அவங்க தங்களுக்கு முதல்ல முன்னுரிமை கொடுக்கறாங்க. அதாவது சம்பளம் வந்ததும் முதல்ல மத்தவங்களுக்கு பணம் செலுத்துறதை விட கார் கம்பெனி, கிரெடிட் கார்டு கம்பெனிக்கு. ஆமா, அதை விட தங்களுடைய எதிர்காலத்துக்காக சேமிப்புலையும் முதலீட்லையும் ஒரு பகுதியை எடுத்து வச்சிடுறாங்க. வாரன் பஃபே தேவையில்லாத விஷயங்கள்ல பணத்தை செலவு செய்யறதுக்கு பதிலா அந்த பணத்தை இன்னும் அதிக பணத்தை உருவாக்குறதுக்கு முதலீடு செய்யறாரு. அப்போ மிதமா வாழ்றதுங்கிறது ஏழ்மை இல்ல, அது ஒரு தேர்வு. சரியா சொன்னீங்க. தேவையில்லாத விஷயங்களுக்காக நம்ம ஆற்றலையும் பணத்தையும் செலவழிக்காம முக்கியமான விஷயங்களுக்கு ஒதுக்குறது. அப்போ மிதமான வாழ்க்கை இல்லாதவங்க எப்படி பாதிக்கப்படுறாங்க? அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அவங்க பெரும்பாலும் உணர்ச்சிகளால கட்டுப்படுத்தப்படுறாங்க. திடீர்னு ஒரு விளம்பரத்தை பார்த்துட்டு தேவைப்படாத ஒரு பொருளை வாங்குவாங்க. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு பயந்து செலவு செய்வாங்க. கரெக்ட். இதனால அவங்க கிட்ட நிதி ரீதியான ஒரு பாதுகாப்பு இருக்காது. ஒரு சின்ன அவசரம் வந்தா கூட சமாளிக்க முடியாம திணறுவாங்க. இது ஒரு நிலையற்ற தன்மையை உருவாக்கி அவங்களோட நீண்டகால இலக்குகள்ல இருந்து கவனத்தை சிதறடிச்சிடும்.
ஒரு நிதி ரீதியான நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத மாதிரி. அருமையான உவமை. அதேதான். ஆக நம்ம பழக்கங்கள், ஆரோக்கியம், நிதி நிலைமைன்னு எல்லா வெளி விஷயங்களையும் சரி பண்ணிட்டோம். ஆனா கோர்லி சொல்றாரு, இதெல்லாம் வேலை செய்யணும்னா இது எல்லாத்தையும் இயக்குற ஆபரேட்டிங் சிஸ்டம் சரியா இருக்கணும்னு. ஆமா, அதுதான் நம்மளோட சிந்தனை முறை, செல்வச் சிந்தனை. ஆமா, இத உணர ஒரு சின்ன கற்பனை பயிற்சி செஞ்சு பாப்போம். ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கோங்க. உங்க அப்பா அம்மாவுக்காக நீங்க ஆசையா வாங்கி கொடுத்த ஒரு 3 மாடி வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறீங்க. ம். வீட்டுக்கு பின்னால இருக்கிற நீச்சல் குளத்துல உங்க உடன் பிறந்தவங்க சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ உங்க போன்ல ஒரு மெசேஜ் வருது. அடுத்த வாரம் குடும்பத்தோட ஐரோப்பா போறதுக்கான டிக்கெட்ஸ் புக் பண்ணியாச்சு. இப்போ நீங்க எப்படி உணர்வீங்க? நிச்சயமா ஒரு விதமான நிறைவு, நம்பிக்கை, சந்தோஷம், நன்றி உணர்வு எல்லாம் கலந்த ஒரு உணர்வா இருக்கும். கரெக்ட். இப்படிதான் நீங்க ஒவ்வொரு நாளும் சிந்திக்கணும்னு கோர்லி சொல்றார். ஏன்னா நம்ம மூளைக்கு எது நிஜம் எது கற்பனைன்னு வித்தியாசம் தெரியாது. அதேதான். உங்க கனவு வாழ்க்கை ஏற்கனவே நடந்துட்ட மாதிரி நீங்க உணர ஆரம்பிக்கும்போது உங்க மூளை அந்த நிலையை அடையறதுக்கான வழிகளை தேட ஆரம்பிக்கும். இதுதான் காட்சிப்படுத்துதலோட அடிப்படை. ஆமா, வெற்றிகரமான நபர்களோட சிந்தனை பழக்கங்கள் இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. அவங்க எதிர்மறை எண்ணங்களை மனசுல தங்க விடுறதே இல்ல. ஒரு சவால் வரும்போது ஐயோ பச்சைவ பரிச்சயம் படிச்சேன். ஓகே, இதுல இருந்து என்ன கத்துக்கலாம், எப்படி வளரலான்னு ஒரு வாய்ப்பா பாக்குறாங்க. ஒவ்வொரு காலையிலயும் இன்னைக்கு நாள் சிறப்பா அமையும் மாதிரியான நேர்மறை உறுதிமொழிகளோட நாளை தொடங்குறாங்க. சரி, இந்த நேர்மறை உறுதிமொழிகள் காட்சிப்படுத்துதல் பத்தி கேட்கும்போது சிலருக்கு இது கொஞ்சம் நடைமுறைக்கு ஒத்து வராத மாதிரி தோணலாம். இதுக்கு பின்னாடி ஏதாவது அறிவியல் அடிப்படை இருக்கா? நிச்சயமா இருக்கு. இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் இல்ல, இது உங்க மூளையோட கவனத்தை நீங்க விரும்புறது சில திருப்புறது. ஓ, நம்ம மூளையில ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், அதாவது RASன்னு ஒரு பகுதி இருக்கு. அது ஒரு ஃபில்டர் மாதிரி வேலை செய்யும். நீங்க ஒரு புது கார் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா ரோட்ல போறப்பெல்லாம் அந்த கார் மட்டும் உங்க கண்ணில் படும். ஆமா ஆமா, அது உண்மைதான். அது மாதிரி நீங்க வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சா உங்க RAS அது சம்பந்தமான விஷயங்களை உங்க கவனத்துக்கு கொண்டு வரும். இது மாயாஜாலம் இல்ல, நரம்பியல். ரொம்ப அருமையான விளக்கம். அப்போ இந்த செல்வ சிந்தனைய வளர்த்துக்க வேற என்ன வழிகள் இருக்கு? எதிர்மறையில இருந்து விலகி இருக்கிறது ரொம்ப முக்கியம். தொடர்ந்து எதிர்மறையான செய்திகளை பார்க்கறது, குறை சொல்றவங்களோட பழகிறது, இதையெல்லாம் தவிர்க்கணும். அதுக்கு பதிலா ஊக்கமளிக்கிற புத்தகங்களை படிக்கலாம். உங்களை விட அறிவான, உங்களை மேம்படுத்தக்கூடிய நபர்களோட நேரத்தை செலவிடலாம். கடைசியா நன்றி உணர்வு. தங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நன்றி சொல்ற பழக்கம் வாழ்க்கைய பத்தின ஒரு நேர்மறையான கண்ணோட்டத்தை உருவாக்கும். ஆமா, ஆனா இது ஒரே நாள்ல நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்யணும். சரி, நாம இன்னைக்கு பேசின விஷயங்கள் எல்லாம் தொகுத்து பார்த்தா இது வெறும் நல்ல பழக்கங்களை உருவாக்குறது பத்தினது மட்டும் இல்ல. கோர்லி சொல்றது வெற்றிங்கிறது நம்ம துரத்தி பிடிக்கிற ஒரு இலக்கு இல்ல, அது நாமளே கற்ற ஒரு அமைப்பு, ஒரு சிஸ்டம். சரியா சொன்னீங்க. அந்த அமைப்பை ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பு, எக்கோசிஸ்டம் மாதிரி பார்க்கலாம். நம்ம தினசரி பழக்கங்கள் தான் அந்த சிஸ்டத்துக்கான கோடு, பாதுகாக்கிற ஃபயர்வால். அப்போ நம்ம சிந்தனை முறை அதுதான் இது எல்லாத்தையும் இயக்குற ஆபரேட்டிங் சிஸ்டம். இது எல்லாம் ஒன்னா சேரும்போது தான் வாய்ப்புங்கிற அதிர்ஷ்டம் தானா நம்மள தேடி வரும். அப்போ மாற்றத்துக்கான சக்தி நமக்குள்ளதான் இருக்கு. நம்ம வெற்றியை வேற யாரும் உருவாக்க போறதில்ல. நாம தான் நமக்கு கோச். முற்றிலும் உண்மை. இன்னைக்கு நீங்க எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் தான் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்குது. அதனால சந்தேகப்படுறத நிறுத்துங்க. இன்னிலிருந்து ஒரு வெற்றிகரமான நபரை போல சிந்திக்க ஆரம்பிங்க. உங்க கனவுகளை அடைய தேவையான அத்தனையும் உங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கு. அதை நம்புங்க, செயல்படுங்க. இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனைக்கான கேள்வி. நாம பழக்கங்களையும் எண்ணங்களையும் மாத்துறத பத்தி பேசணும். ஆனா இந்த பழக்கங்கள் எல்லாம் உண்மையிலே நிலைச்சு நிக்கணும்னா உங்களை பத்தி நீங்களே மாத்திக்க வேண்டிய ஒரு மைய நம்பிக்கை, ஒரு கோர் பிலீஃப் என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க.